செல்வந்தரா பொறந்து சொத்துக்களை இழந்து துறவியா வாழ்ந்து மறைஞ்ச தக்காளி சீனிவாசனோட கண்ணீர் கதை தெரியுமா உங்களுக்கு? இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர், நடிகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் தான் தக்காளி சீனிவாசன். 90கள்ல 90 காலகட்டத்திலேயே ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு நிகரா அறிவியலும் அமானுஷ்யமும் நிறைஞ்ச படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவை வியப்புல ஆழ்த்தினாரு. சினிமா பின்புலம் இல்லாம திரைத்துறையில கால் பதிச்ச சீனிவாசன் சாதிச்சது எப்படி, கடைசி காலத்துல துறவி மாதிரி வாழ்ந்தது ஏன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 1962வது வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பாலக்காட்ட பூர்வீகமா கொண்ட KSE ஐயர் அப்புறம் கல்யாணி தம்பதியருக்கு கடைக்குட்டி மகனா பிறந்தவர் தான் சீனிவாச ஐயர். இவருக்கு 2 அண்ணன்கள் அப்புறம் ஒரு அக்கா அப்படின்னு பாசமான குடும்பத்துல செல்ல மகனா வளர்ந்து வந்தாரு. KSE ஐயா பெரிய தொழிலதிபரா இருந்ததால பணத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் குறைச்சல் இல்ல. சீனிவாசன் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளியில தன்னோட பள்ளி படிப்ப ஆரம்பிச்சாரு. பள்ளியில படிக்கிறப்பவே நாடகம் எழுதுறதுலயும் கட்டுரை எழுதுறதுலயும் ஆர்வமா இருந்தாரு. பள்ளி படிப்பை முடிச்ச சீனிவாசன் கோவையில இருக்கக்கூடிய PSG தொழில்நுட்ப கல்லூரியில வானியல் தொடர்பான படிப்பு படிச்சுட்டு அதுல தேர்ச்சியும் பெற்றாரு. சீனிவாசனுக்கு வானியல் தொடர்பான பணி வந்தப்போ சினிமா மேல ஆர்வம் இருந்ததால அதை புறக்கணிச்சுட்டு சொந்தமா தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படிங்கிற படத்தை தயாரிச்ச தக்காளி சீனிவாசன் அந்த படத்துல வில்லனாவும் நடிச்சாரு. அந்த படத்தை தொடர்ந்து பிரபு, சரண்யா, லிஷா நடிப்புல வெளியான மனசுக்குள் மத்தாப்பு அப்படிங்கிற படத்துல விநியோகஸ்தரா இருந்தாரு. நடிகர், பாடகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் அப்படின்னு படிப்படியா வளர்ந்துகிட்டு இருந்த சீனிவாசன உச்சத்தை தொட வச்ச படம் தான் சூரசம்ஹாரம். இந்த படத்துல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கிட்டியோட மகனா நடிச்சிருந்தாரு. அந்த படம் சீனிவாசனுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு பின்னாடி தன்னோட அறிவியல் புலமைய வச்சு நாளைய மனிதன், அதிசய மனிதன் அப்படின்னு மக்களே பீதி கொள்ளக்கூடிய அளவுக்கு தரமான படத்தை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற பேய் படத்தை இயக்குனாரு. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றதால விட்னஸ், அசோகவனம், அடுத்தடுத்து அப்படின்னு பல படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சிருந்த தக்காளி சீனிவாசனோட கல்யாண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இல்லாததால கல்யாணமான சில வருஷத்திலேயே 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. புகழோட உச்சத்துல கொடிகட்டி பறந்த தக்காளி சீனிவாசனோட படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சதால சொத்துக்களை இழந்துட்டாரு. ஒரு கட்டத்துல எல்லாமே கைமீறி போக விரக்தியோட உச்சிக்கே போன தக்காளி சீனிவாசன் தன்னை அன்பும் பாசமும் காட்டி வளர்த்த சகோதரர்களுக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு மனவேதனைக்கு உள்ளாகி காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு ஆன்மீகத்துல நாட்டம் ஏற்பட்டு துறவியா மாறிட்டாரு. பின்னாடி திருவண்ணாமலையில ஒரு ஆசிரமத்தை கட்டி அதுல ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்தாரு. இந்த ஆசிரமத்துல இருந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக 2023வது வருஷம் பெங்களூர் போன இவரு மார்ச் 10ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவு காரணமா உயிரிழந்துட்டாரு. இவரோட இறுதி சடங்குகளை இவர் தத்து எடுத்து வளர்த்தவங்க முன்னின்று நடத்தியிருக்காங்க. செல்வ செழிப்போட செல்ல மகனா வாழ்ந்து வந்த சீனிவாசன் கடைசி காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து துறவி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்ததுதான் வேதனை.